ராங் வைட்டுச்சு. இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பேசணும்னு தோணுச்சு, அதனால தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், புதுக்கோட்டை நெடுவாசலில் வந்து ஹைட்ரோ கார்பன் எடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட். தெரியலனா ப்ளீஸ் கோ அண்ட் லேர்ன் அபவுட் இட். ஸோ ஹைட்ரோ கார்பன் எடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு நெடுவாசல் புதுக்கோட்டையில். சரியா? இது எடுக்க போகிறது யாருன்னு பார்த்தா இந்தியன் கவர்மெண்ட் தான். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து ONGO அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் ஆர்கனைசேஷன் இப்போ மாற்றோம். அந்த ஒரு ஆர்கனைசேஷன் வந்து நெடுவாசல் புதுக்கோட்டையில் வந்து ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதா பிளானில் இருக்காங்க. ஓகே, ஸோ இதனால் வந்து நம்ம விவசாயிகளுக்கு 0% ப்ராஃபிட், எந்த ஒரு லாபமுமே கிடையாது. ஏன்னு சொல்கிறேன், சில ரீசன்ஸ்லாம் இருக்குது. பட் ஃபர்ஸ்ட் ஹைட்ரோ கார்பன் என்னன்னு பார்ப்போம். ஹைட்ரோ கார்பன்றது நம்ம வாழும்போது ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் பண்ணுறோம் இல்லையா? இறந்த பின்ன நம்மளோட சடலத்திலேருந்து கார்பன் டை ஆக்சைடு எக்ஸேல் ஆகும். ஓகே, ஸோ நீங்கள் மண்ணில் வந்து அந்த செடியோ அந்த மிருகமோ இறந்துருக்கும் போது, இப்போ கிடையாது, தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் முன்னாடி செத்து போன அந்த மிருகத்தோட காப்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செடிமெண்ட் ஆகி பூமிக்குள்ளே போயிடும். ஓகே, ஸோ பூமிக்குள்ளே போனோன்னா அந்த 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 இது சொல்கிறது, அந்த ஸ்கின், அந்த மசில்ஸ், இதெல்லாம் பாக்டீரியா வந்து அரிச்சிடும். ஆனால் பை சான்ஸ் தேர் இஸ் அ பாசிபிள் லக், அப்படி அரிக்காமல் அந்த கார்பன் இருக்கு இல்லையா, ஸ்டோன்ஸ், அதாவது அந்த பூமிக்குள்ளே இருக்கிற கல்லுக்குள்ளே ஃபாசிலாக போய் சேர்ந்துடும். ஓகே, இந்த ஜான் ஹேமண்ட் வச்சிருப்பார் இல்லையா ஜுராசிக் பார்க்கில் கையில், அதே கான்செப்ட் தான். ஸோ அப்படி ஃபாசிலாக போய் சேர்றத வந்து பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கார்பன், அந்த ஹைட்ரோ கார்பனை நம்ம ஆயில், ஃபியூவல் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டு பக்கத்தில் ட்ரில் போடுவாங்க பார்த்துக்கிங்க சில டைம்ஸ் தண்ணி எடுக்கிறதுக்கு, அதே கான்செப்டில் ட்ரில் தான். ஓகே, ஸோ ஹெவி மெஷினரிஸ் யூஸ் பண்ணி பூமிக்குள்ளே ட்ரில் போட ஆரம்பிச்சிடுவாங்க. ஓகே, ட்ரில் போட்டு பைப்ஸ் யூஸ் பண்ணி அந்த கார்பனை டைரெக்டாக வெளில எடுப்பாங்க, ஃபியூவல்ஸ் யூஸ் பண்ணி, ஃப்ளூயிட்ஸ் யூஸ் பண்ணி. ஓகே, ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, ரெண்டு மேஜர் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. முதல் மேஜர் ப்ராப்ளம் இந்த ட்ரில்லிங் மெத்தட். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த மாதிரி ட்ரில் பண்ணும்போது கார்பன் எடுக்கிறதுக்கு நிலத்துல பண்ணவே மாட்டாங்க வளர்ந்த கண்ட்ரீஸ்லாம். மோஸ்ட்லி இந்த ஆயில் ஃபீல்ட்ஸ்னு சொல்லுவாங்க, ஆஃப் ஷோர் ஃபீல்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இதை அதாவது கடல் நடுவில் தான் இந்த மாதிரி என்ன சொல்றது, ஆயில் ட்ரில் பண்ணுவாங்க. ஏன்னா அங்கே வந்து எந்த ஒரு பெருசாக பாதிப்பு இருக்காது. ஓகே, ப்ளஸ் பாய்ச்சாலும் கடல் தான்றதுனால அது பெருசாக அதுக்கு ஒன்றும் அவேர்னஸ் கிடையாது. ஆனால் நிலத்தில் பண்ணுறதை வந்து என்ன சொல்கிறது, ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கண்ட்ரிஸ், வளர்ந்த நாடுகள் எப்போவுமே அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நம்ம தான் இந்த மாதிரி இன்னும் கேனத்தமாக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ ட்ரில் பண்ணும்போது தப்பாக நினச்சிக்காதீங்க, இந்தியாவை பற்றி தப்பாக சொல்கிறேன்னு, நம்ம கொஞ்சம் மட்டமான ஃப்ளூயிட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வேறு. ஸோ ட்ரில் பண்ணும்போது அந்த ட்ரில்லிங் மிஷின் ஈஸியாக உள்ளே போகிறதுக்கும், கார்பன் டை ஆக்சைடு ஈஸியாக வெளில எடுக்கிறதுக்கும் ஃப்ளூயிட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஒன் ஆஃப் த ஃப்ளூயிட்ஸ் இஸ் கால்ட் சாலைன். சாலைன்ற ஃப்ளூயிட் வந்து ரொம்ப நச்சுத்தன்மை வாய்ந்த ஒரு ஃப்ளூயிட். ஓகே, நம்ம நிலத்துக்கு அதில் புரோஜனமே கிடையாது. சாலைன்ற ஃப்ளூயிட் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு செடி வளங்க, அந்த செடியில் கொஞ்சமாக சாலைன் போடணும் அவசியம் இல்லை, எதனா ஒரு கெமிக்கல் போடுங்களேன். தெரியும், உங்கள் பெண்ணில் போடுற இங்க் அதில் பட்டுனா கூட அந்த அந்த மண்ணோட பியூரிட்டி ஃபார்ம், அந்த நியூட்ரிஷன் இறங்கிடும். ஸோ அந்த மண்ணில் எதுவுமே வளராது. ஸோ சாலைன் மாதிரி ஒரு ஹார்ம்ஃபுல் ஃப்ளூயிடை நம்ம அந்த நிலத்தில் போடுறதுனால அதுக்கப்புறம் அங்கே என்ன சொல்கிறது, வெஜிடேஷன் வளர்றது ரொம்ப கஷ்டம். சாப்பாடு, கிராப்ஸ் எதுவுமே அதில் வளர்க்க முடியாது. ஸோ இது ஒரு ப்ராப்ளம். ரெண்டாவது ட்ரில்லிங் மெத்தட். ஸோ டேரெக்டாக அங்கே வந்து டீப் டவுன் ட்ரில் பண்ணும்போது நேச்சுரலாக அங்கே இருக்கிற ஊற்று எல்லாமே வந்து அடி வாங்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நாளைக்கு மழை தண்ணி சேரணும், இரோஷன், சாயில் எரோஷன் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பேன், ஸ்கூலில் கூட படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் ஸ்டாப் பண்ணி தண்ணி உள்ளே போய் சேர்ந்து ஒரு ஃப்ளோவாக போது பாருங்க. அந்த ஃப்ளோவில் எதனா பிரச்சனை ஆகிடுச்சுன்னா கூட நாளையிலேருந்து அந்த இடத்துல தண்ணி தங்காது, ஊற்று வெளில வராது, அங்கே தண்ணியோட நிலத்தடி நீரை பாதிக்கும். இது ரெண்டாவது பிரச்சனை. இதோட குடும்பம் மூணாவது விஷயம் என்ன தெரியுமா, அவங்க ட்ரில் பண்ண அப்போ அந்த இடத்துல ட்ரில் போடுறாங்க பார்த்தீங்களா, ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு, அது கவர்மெண்டோட இடமே கிடையாது. மோஸ்ட் ஆஃப் தி லேண்ட் பிலாங்ஸ் டு ஃபார்மர்ஸ். நான் இது நெட்டில் தான் படித்தேன், விகடனில் படித்தேன், எனக்கு எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில, பட் ஐ திங்க் இட்ஸ் ட்ரூ. அதில் வந்து என்னன்னா, அவங்க நிலம் வந்து எக்ஸ்கியூஸ் மீ, அவங்க ட்ரில் பண்ண போகிற நிலம் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து சொந்தமான நிலம் கிடையாது, எல்லாமே விவசாய நிலம். மொத்தமாக 400 விவசாயிகள் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நான் படித்தேன். ஸோ பார்த்தோன்னு வச்சுங்களேன், அந்த 400 விவசாயிகளுக்கும் என்ன கொடுப்பாங்க அல்டிமேட்டான்னு பார்த்தோன்னா 1:3 இல்லை 2:3 ரேஷியோவில் தான் காசு கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த நிலத்தோட வேல்யூ வந்து 5 லட்ச ரூபா, ஜஸ்ட் எஸ்டிமேட். 5 லட்ச ரூபா போகுதுன்னா கவர்மெண்ட் 1 லட்ச ரூபா இல்லை 1.5 லட்ச ரூபா தான் தரும். கொடுத்து இப்போதைக்கு அந்த நிலத்தை வாங்கிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த நிலத்தில் எந்த பிரயோஜனமும் இல்லை, ட்ரில்லாம் முடிச்சோன்னா அதை ஏலத்துக்கு விட்டுருவாங்க. ஓகே, ஸோ இது காமன் ப்ராக்டிஸ் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வரும்போது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம அலோவ் பண்ணுறது எப்படி பண்ண முடியும்? ஓகே, ஏன்னா வந்து ஏற்கனவே 2 ஸ்டேட்லேயும் வந்து டேம் கட்டி நமக்கு தண்ணி தராமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த சைட்லையும் சரி, இந்த சைட்லையும் சரி.
இந்த மாதிரி கார்பரேட் கம்பெனிஸ் உள்ள வந்து ஆல்ரெடி தாமிரபரணிலேருந்து தண்ணி எடுக்கிறது எல்லாமே கத்திப்பட்ட நீங்களே பார்த்துருக்கீங்க. இட்ஸ் ஸ்கேம் ப்ரூஃப். ஸோ இப்போ மூணாவதா இந்த மாதிரி ஒரு அடி நம்ம அலோவ் பண்ணலாமா? நான் உடனே உங்களை எல்லாரையும் போய் பீச்சில் போய் உட்காந்து போராட்டம் பண்ணுங்க அதெல்லாம் சொல்லவே மாட்டேன். போராட்டம் பண்ணுறது கூட உங்களோட தனி மனித விருப்பம் தான். ஆனால் இதை பற்றி அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கலாம்ல. ஸோ இந்த வீடியோட பதிப்பு அதுதான். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். எதனா கமெண்ட்ஸ் இருந்தால் தயவுசெய்து சொல்லுங்கள். நான் இது சொல்கிறேன், எந்த ஒரு கவர்மெண்ட்டையும் எதிர்த்து இந்த வீடியோ நான் ரெடி பண்ணணும் அவசியம் இல்லை. இது வந்து ஜஸ்ட் அ நாலேஜ். இதை பற்றி நீங்கள் எல்லாமே இன்டர்நெட்லேயும் பார்க்கலாம், யூடியூப்லேயும் நிறைய வீடியோஸ் இருக்குது. இன்னும் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் அது கார்பரேட் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்ன்றனால அதில் ட்ரூத் அவ்வளோ இருக்காது. ஓகே, ஸோ என் பேர் ரஞ்சித், ரான் ஒய்டிஜே. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.